வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. காட்பாடி அறிவு திருக்கோயில் நடத்தும் இந்த சிறப்பு தியான பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை தொண்டு மனப்பான்மையோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு ஏற்பாடு செய்திருக்கின்ற அருள்நிதி மனோகரன் மலர்விழி குடும்பத்தாருக்கும் இந்த அருள் தொண்டிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற ஞானாசிரியர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்து எனது உரையை தொடங்குகிறேன். முதலாவது நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எனது பெற்றோர்கள் எனக்கு வைத்த பெயர், இந்த உடலுக்கு வைத்த பெயர் சுப்பையா. நான் தூத்துக்குடி மாவட்டத்தில், தூத்துக்குடிக்கு அருகில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தேன். இந்த ஊரில் முதல் பட்டதாரி நான் தான். 1945, இப்போ 80 ஆண்டுகள் ஆகிவிட்டது. வருகிற 9ஆம் தேதி எனக்கு 81வது பிறந்த நாள். கல்லூரி கல்விக்கு பிறகு தமிழ்நாடு அரசுல புள்ளி விவரத்துறை, உள்ளாட்சி தணிக்கைத்துறை, இதில் ஒரு 4 ஆண்டுகள் பணியாற்றினேன். அதன் பிறகு அப்பொழுதே எனக்கு கொஞ்சம் வாழ்க்கையில துன்பம், எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான். இந்த கடவுள் அருளை பெற்றால் துன்பம் இல்லாமல் வாழலாம் என்றுதான் நம்ம எல்லாரும் கடவுளை வணங்கணும். குல தெய்வத்தை வணங்கணும், இஷ்ட தெய்வத்தை வணங்கணும், ஏதேதோ தெய்வத்தை வணங்கணும், எங்கெல்லாமோ போகணும். துன்பம் தீரலை. இப்போதான் அறநிலையத்துறை, அப்போ உள்ளாட்சி தணிக்கையிலிருந்து அது பிரியுது இந்த துறை, ஃபைபர்கேஷன். அப்போ நான் அந்த துறைக்கு வந்துட்டேன். அப்போ அந்த உள்ளாட்சி துறைக்கில் இருக்கிற போது வேளாண் பல்கலைக்கழக தணிக்கையில் இருந்தேன், கோவையில். 72 ஏன் வந்தேன்னா, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாம், அடிக்கடி போகலாம், அர்த்த மண்டபம் வரையில போய் சாமி கும்பிடலாம், நல்ல ராஜ மரியாதை, செலவில்லாம சாமி கும்பிடலாம். பழனியில போய் அப்பெல்லாம் தங்கறதான் இழுக்கலாம். பழனி முருகன் மார்பு சந்தனம் 48 நாள் சாப்பிடலாம். ஏன்னா அப்போ அப்படி ஒரு நோய், தீராத நோய். ஏதேதோ மருத்துவம் பண்றேன், ஒன்றும் நடக்கல. உடல்நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, மன அமைதி இல்லை, நிறைவு இல்லை இல்லையா? அப்போ அதனால இது கோயிலுக்கு போனாலாவது அங்க ஏதோ பூஜை பண்ணி மந்திரங்கள் சொல்லி இது ஏதோ பண்றோமல்லவா, இதுல எப்படியாவது கடவுள் அருள் கிடைச்சிடாதா என்று. அப்பமும் கிடைக்கல. ஆனா ஒரு கோயிலுக்கு போயிருந்த போது, கோயம்புத்தூர்ல அன்னூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் போற சாலையில உதகமண்டலம் செல்லும் வழி, அங்கே கல்யாண சுப்பிரமணிய சாமி கோயில்னு ஒன்று இருக்கு. அந்த தணிக்கைக்கு போயிருந்த போது எனக்கு அப்போ ரொம்ப பக்தி, அது முருக பக்தி. என்ன வாரியார் தான் சொன்னார், நீ எதேதோ சாமி கும்பிட்டுட்டு இருக்காத, நான் வயலூர் முருகனை பிடிச்ச மாதிரி நீ ஏதாவது ஒரு தெய்வத்தை இறுக்கி பிடிச்சிக்கன்னார்.
அதனால நான் திருச்செந்தூர் முருகன், அதனால எந்த முருகன் கோயிலுக்கு போனாலும் அது முருகன் தானே, அதனால முருகனை பிடிச்சிக்கிட்டேன். முருகா 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 முருகா. யார்கிட்ட பேசும்போது கூட முருகா சாப்பிட்டாச்சா எல்லார்கிட்ட. அப்படி ஒரு முருக பக்தி. விபூதி, சந்தனம், குங்குமம் இல்லாத என்னை பார்க்க முடியாது. இப்போ என்னை பார்க்க எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன், அந்த கருத்த உருவத்துக்கு. அதை பார்த்துட்டு அந்த கோயில் அறங்காவலர் குழு தலைவர் சிக்காரம்பாளைய ராமசாமி கவுண்டர் இந்த பக்தியை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன்னார். அவருக்கு தெரியும் நான் வேற மாதிரி பரிசு வாங்குறது இல்லைன்னு தெரியும். நான் எனக்கு தெரியும் என்ன பரிசு கொடுக்கணும், என்ன கொடுக்க போறீங்கன்னு. இல்லை அது நான் கொடுக்கறத நீங்கள் வாங்கிப்பீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இல்லத்துக்கு அழைத்து சென்று மாலை தேநீர் எல்லாம் கொடுத்து பகவத்கீதையை என்னிடம் கொடுத்தார். அதை படித்தேன். அதில் இருக்குது, நீ துன்பமில்லாமல் வாழ வேண்டுமானால் நீ ஞானம் பெற வேண்டும். ஞானம் என்றால் துன்பமில்லாமல் வாழும் அறிவு, துன்பம் போக்கும் அறிவு, துன்பம் வராமல் தடுக்கும் அறிவு. அப்போதான் திருவள்ளுவர் சொன்னது எனக்கு நினைவு வந்தது. திருவள்ளுவரும் பாரதியாரும் எனக்கு மானசீக குரு. அதுல திருவள்ளுவர் சொல்றார், அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிறார். இப்போ இந்த ஞானம்ங்கிறது முழுமையான அறிவு, தெளிந்த அறிவு தான் ஞானம். அந்த ஞானத்தை நீ என்னை அறிந்து பெற வேண்டும், நீ என்னை அறிய வேண்டும், என்னை காண வேண்டும், நான் உனக்கு சொல்வேன். இப்போ உன்னை எப்படி பார்க்கறது அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். என்னை ஊனக்கண்ணால் காண முடியாது, உன் நெற்றியில் இருக்கிற ஞானக்கண்ணை திறந்து பார்க்கணும். அதற்கு என்னை கண்டவர், என்னை அறிந்தவரை நீ குருவாக, ஆசானாக அடைய வேண்டும். அவர் நெற்றிக்கண்ணை திறப்பார். அப்போ உன்னை ஞானக்கண் உள்ளே பார்க்கும், நெற்றிக்கண் உள்ளே பார்க்கும், ஊனக்கண் வெளியிலே பார்க்கும். உன் உடலுக்குள் நானே உயிராக இருக்கிறேன், உயிருக்குள் நானே அறிவாக இருக்கிறேன். நீ என்னோடு இணைந்து விட்டால் நான் உனக்கு சொல்வேன் அப்படின்னு இருக்கு. இதுல பகவத்கீதையில வருது, அர்ஜுனனுக்கு சொல்றான் கிருஷ்ணன். அதை படிச்சுட்டு மூடி வச்சுட்டேன். அவ்வளோதான், 2-3 நாள் படித்தேன். அதில் ஒரு காகிதத்தை வச்சு மூடி வச்சுட்டேன். நான் குரு இல்லாமல் நடக்காத. அப்போ எனக்கு வயது 30. குருவை தேடுகிறேன் 3 ஆண்டுகள். 33வது வயதில் மகரிஷி அவர்களே கோவைக்கு வந்தாங்க. சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அன்று மாலை நிகழ்ச்சியிலேயே அவர் சொல்றார், வேதம் சொன்ன, நான் நெற்றிக்கண்ணை திறந்து வைப்பேன், மெய்ப்பொருளை நீ காண வேண்டும். அப்பதான் சொன்னார், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருள் தான் ஐம்பூதங்களாகவும் அனைத்து உயிர்களாகவும் இருக்கிறது. ஆக சடப்பொருளிலும் உயிர் பொருளிலும் தெய்வமே உள்பொருளாக இருக்கிறது. அது உருவம் இல்லாதது, அது அறிவு அப்படின்னு திருக்குறள் சொன்னார். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவுடையார் எல்லாம் உடையார்.
இப்பதான் சொல்றாரு, அறிவு அர்த்தம் காக்கும் கருவி. உனக்கு இப்ப இருக்கிற துன்பத்தை போக்கும், துன்பம் வராமல் காக்கும். அப்போ உனக்கு என்ன இருக்கும்னா, உடல் நலம் இருக்கும், பொருள் இருக்கும். இப்ப அந்த பிரச்சனை இருக்குல்ல, உதவும் உறவுகள் இருக்கும். நீ உலக இன்பங்களை துய்த்து மன நிறைவும் பெறுவாய். உனக்கு மன நிறைவும் அமைதியும் இருக்கும். அதை மகிழ்ச்சி சொன்னார். அதனால அதற்கு நான் உதவுகிறேன். நான் நெற்றிக்கண்ணை திறந்து வைக்கிறேன். அப்பதான் சொன்னார், நான் இந்த தெருவில், இந்த வீதியில், இன்னாருடைய வீட்டில் நான் இருக்கிறேன், காலையில் வரலாம். ஒரு 2 நாள் இருந்தாருங்க. வாங்க, நேரடியாக நான் திறந்து வைக்கிறேன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி நான் இந்த குருவை தேடி அலைஞ்சு எனக்கு குரு கிடைக்கல. அப்போ பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் துர்கைக்கு ஒரு பூஜை தொடங்கணும். அது எதுக்குன்னா, ஆண் குழந்தைக்கு. எனக்கு 2 பெண் குழந்தைகள், ஆண் குழந்தை இல்லை. அதனால் சோதிடர் சொன்னார், ஒரு 48 நாள் துர்கைக்கு நீங்கள் நாகப்பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி அர்ச்சனை பண்ணிங்கன்னா, காலையில் ஒரு நாளைக்கு ஒரு வேளை எலுமிச்சம்பழம் புளிஞ்சி அந்த வாகனத்தில் அந்த தோலில் நெய் போட்டு திரி போட்டு 48 நாள் நீங்கள் பண்ணணும், ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னோம். அதற்காக அந்த பூஜையை ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் போதே எனக்கு குரு வேண்டும்னு சேர்த்து அர்ச்சனை பண்ணோம். 47வது நாள் மகரிஷியை சந்தித்தேன். 48வது நாள் மகரிஷியிடம் தீட்சை பெற்றேன். 78ல் 79ல் மகனும் பிறந்தார். இப்போ அவர் ஐரோப்பிய நாடுகளில் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறார். எனக்கு குரு கிடைத்து விட்டார். இப்போ மகரிஷி சொன்னார், இந்த பயிற்சிகளை சரியாக செய்யும். அப்போ அவர் கற்றுக் கொடுத்த பயிற்சி முதல்ல உடல் பயிற்சி. அப்போ காயகல்பம் இல்லை. 78ல் முதல்ல கொடுத்தது தவம். தவம் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வரணும். அப்புறம் உடல் பயிற்சி செய்யுங்கன்னு சொன்னார். அப்புறம் செஞ்சோம். அப்புறம் காயகல்ப பயிற்சி 84ல் வந்தது. அதையும் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தேன். அப்புறம் அந்த இப்போல்லாம் அகத்தாய்வுன்னு சொல்கிற மாதிரி, அப்போ அதுக்கு பேர் சிறப்பு பயிற்சி. சிறப்பு பயிற்சி 5 நாள் நடக்கும், 7 நாள் நடக்கும். ஆசிரியர்களுக்கு சேர்ந்து நடத்தினா 7 நாள் ஒரே கேம்ப், முகாம். அப்போல்லாம் அறிவு திருக்கோயில் அதுன்னு ஒன்றுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது, ஒரு இடம் கிடையாது. கோவையில் தான் முதல்ல ஒருத்தர் 60 சென்ட் இடம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் சென்னையிலலாம் இடம் வாங்கினது. வேற எங்கேயுமே கிடையாது. எங்கேயோ மடங்கள், சத்திரங்கள், ஏதாவது ஒரு கோயில் மண்டபம், காட்டுக்குள்ளே ஏதாவது போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பயிற்சி நடக்கும். ஸ்கூலு அப்படி தான் காரைக்காலில் நடந்தது. 7 நாள் பயிற்சி 80ல். அப்போ தான் நான் ஆசிரியர் பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி பல சிறப்பு பயிற்சிகள், அதுக்கு பேர் சிறப்பு பயிற்சி. அதில் இந்த இப்போ நம்ம படிக்கிறவங்களே இந்த முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, எண்ணம் ஆராய்தல், வாழ்வின் நோக்கம், வாழ்க்கை தத்துவம், எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தீர்த்தல், கவலை ஒழித்தல், அப்புறம் நான் யார், இதுதான் அகத்தாய் தற்சோதனை. தவங்கள் கற்றுக் கொடுத்தார். துரிய தவம், பஞ்சேந்திரிய தவம், பஞ்சபூத நவகிரக தவம், அப்புறம் இது ஏதோ திபத்திய தவம், அது இதுன்னு முதல்ல நிறையா இருந்தது. அப்புறம் இதெல்லாம் சுருக்கி, இதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை, துரியாதீதம், 9 மையம், பஞ்சேந்திரியம், பஞ்சபூத நவகிரக தவம். அதன் பிறகுதான் நித்யானந்த தவம். அப்புறம் பிரம்மஞான பயிற்சி கொண்டு வந்த பிறகு, அதுவும் கூட பிரம்மஞான பயிற்சி தொடங்கும் போதே இறைநிலை தவம் வரல. அதுக்கப்புறம் தான், ரொம்ப நாளைக்கு அப்புறமா தான் ஆழியாறில் வச்சு தான் இறைநிலை தவத்தை வடிவமைச்சு அப்புறம் சொன்னார், இந்த ஒரு தவமே போதும்
இறை உணர்வு பெறுவதற்கு இந்த ஒரு தவமே போதும்னு சொல்லிவிட்டார். இதுக்கிடையில் நான் பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு வரேன். ஒரு நாள் பார்ப்பார் ஒவ்வொருத்தர் யார் யார் அவங்க பேச சொல்லுவார். வகுப்பு நடக்கும்போது அவர் கொஞ்சம் நம்மளை பேச சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய பேச்சு, நம்ம தவம் பண்ணுறது, நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பார்க்குறாரு ஆசான். பார்த்து ஒரு நாள் உங்களை பேராசிரியர் பொறுப்புக்கு நிர்ணயிக்கணும்னு பண்ணுறேன்னு நீங்கள் பேராசிரியர்னுட்டார். உடனே நீங்கள் பேராசிரியர், அன்னையிலேருந்து பேராசிரியர் ஆயாச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி அவருக்கு வயசு 80 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு. அப்போ தான் அவருக்கு பின்னாடி யார் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது எல்லாருக்குமே. இப்போ மகரிஷி ஏதாவது உணர்ந்தவங்க தானே வர முடியும். அந்த காலத்தில் யாரும் உணர்ந்தவர்களா இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் அல்லவா, ஞானிக்கு ஞானியை அடையாளம் காண முடியும். அப்போ நான்லாம் ஞானம் பெறல, ஏதோ விளக்கம் சொல்லியிருக்கேன், எல்லாம் கடவுள் தான் சொல்லிட்டு இருப்போமே தவிர அந்த அனுபவ ஞானம் வரல. அதாவது மகரிஷி சொன்னார், நீ உடல்நலம் காக்க என்ன செய்யணும்? உடல்நலம் காக்க உன் உடம்புல 5 பூதங்கள், ஜீவ ரசாயனம், சீவகாந்தம் இதையெல்லாம் பலமாக வச்சிருக்கணும்னு சொன்னார். பொருள் வேணும்னா நீ ஆக்கத்துறையில் அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைக்கணும், சிக்கனமாக செலவு பண்ணணும். நட்பு நலம் வேணும்னா நீ 2 ஒழுக்க பண்பாடை கடைப்பிடிக்கணும். வச்சுங்களா? மன நிறைவு வேணும்னா மனதை அறியணும், அறிஞ்சா உனக்கு மன நிறைவு வந்துடும். இவ்வளவுதான். இதை சொல்லிட்டாரு. இதை எல்லாரும் நாங்க சொன்னோம், ஆனா ஞானம் வரல. ஏன்னா சொல்றாரு மகரிஷி, நான் சொல்றத நீ சுயமாக சிந்திக்கும் போது இறைநிலையே சொல்லும், அதுதான் ஞானம். அதான் இன்ட்யூஷன். ஆசானிடம் இருந்து பெறுவது ஞானம் அல்ல. புரியுதா? இறைவனிடம் இருந்து பெறுவதே ஞானம். ஏன்னா இது இதை சொல்லும் போது பகவத்கீதையில நான் படித்த நினைவுக்கு வருது. அர்ஜுனன் கிருஷ்ணன் சொல்றார், அர்ஜுனா, நீ மகான்களுடைய நூல்களை படித்தும் உரைகளை கேட்டும் ஞானம் பெற முடியாது. நீ என்னை அடைய வேண்டும், நான் உனக்கு சொல்வேன், அதுதான் ஞானம் சொல்றேன். அப்ப நான் அந்த நிலையை அடையல, நீங்க யாருமே அடையல. ஆனாலும் அவருக்கு ஒரு இது வந்தது, என்ன பண்றது, நமக்கு ஒவ்வொரு நாளும் போனஸும் பாரு, இந்த உடம்பு பொத்தலாகி போச்சு, இதை நான் சுமந்துக்கிட்டு அலையிறேனே, பொறுப்பேற்க வாருங்களும் பாரு. என்னுடைய இடத்துக்கு ஆள் கிடைக்கல. அப்பதான் அவரு கொஞ்சம் பேர், ஒரு 33 பேர்னு நினைக்கிறேன், அவரா தேர்வு செய்து மாதம் ஒரு சனி ஞாயிறு, 2வது சனி ஞாயிறு 3 மாதம் ஆழியாருக்கு வர வச்சு காலையிலிருந்து இரவு வரையில அங்கே தங்கணும். ஆழியாரில் ஒரு தனி பயிற்சி கொடுத்தார். உடல் பயிற்சி செய்யறது, உடல் பயிற்சி காயகல்பன்னு சொல்லிட்டார். தவம் அவரே நடத்துவார். நடத்தி தத்துவ விளக்கம்னா எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார், இதேதான் திரும்ப திரும்ப நடத்தி, அதுல கடைசியில இறப்புனா என்ன, இறப்புக்கு பின்னால என்ன ஆகுது ஆன்மா, செயல் விளைவு தத்துவம் எல்லாம் வந்துடும். இன்பம் துன்பம் பேரின்பம் அமைதி என்பது என்ன, கர்மயோகம், செயல் விளைவு நீதி, எல்லா பாடமும் நடத்திட்டார். உங்களுக்கு என்ன ஐயம் இருக்குதோ கேளுங்க சொல்லிட்டார். இப்போ நாங்கள் எல்லாம் கேட்டோம். கேட்ட பிறகு சொன்னாரு, இன்னும் உங்களுக்கு ஐயங்கள் வரலாம், நீங்க என்ன செய்யணும்னா, நான் என்னுடைய நூல்களை தவம் செய்து படியுங்கள், புரிந்துவிடும். இனி நீங்க என்னிடம் யாரும் கேட்க வேண்டியது. புரியுதா? அப்படி தேர்வு செய்யப்பட்ட பேராசிரியர்களில் நான் ஒருவன்.
அதன் பிறகு நான் பயிற்சியை செய்தேன். நான் உணர்ந்து கொண்டேன், இறைநிலையை உணர்ந்து கொண்டேன். எனக்கு ஞானம் மலர்ந்தது. அப்படின்னா ஞானம் மலர்ந்ததுன்றது எப்படி சொல்றது? மதுரை சொல்றார், ஞானிக்கு தான் தனது என்ற தன்முனைப்பு ஆணவமும் 6 தீய குணங்களும் இருக்காது. ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 களங்கங்கள் சொல்றாங்கல்ல. தன்முனைப்பு, வழிச்செயல் பதிவுகள், மாயை, அதாவது பேராசை, அது பேர் பொறாமைன்னு பேர். இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும், இன்னும் வேண்டும் எனக்கு, இந்த பேராசை இருக்காது. பழிச்செயல் பதிவுகள் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மா சொல்றீங்கல்ல, என்ன கர்மா? நீ உனக்கும் பிறருக்கும் முன்பும் முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் நீ செய்த தீயவினை பதிவுகள் தான் உன் உடலில் நோயாகவும் மனதில் 6 தீய குணங்களாகவும் இருக்கிறது. இது முடிஞ்சு. இப்ப 6 குணம் தான் அழிஞ்சு போயிடுது இல்ல. அப்ப உடல்ல இருக்கிற நோயை என்ன பண்ணுவ? நீ புண்ணியம் செய்து, தவமும் அறமும் மேல் துணையா, நீ புண்ணியம் செய்து அந்த வினைப்பதிவுகளை போக்கி விடுவாய். எப்படி? இந்த உடல் மறைவதற்கு முன். இந்த உடல் ஒரு நாள் மறைந்து போகும், இந்த உடலுக்கு மரணம் வரும். அதற்கு முன்பு நீ என்ன பண்ணிடுவ? உன் கர்மா தீயவினை பதிவுகள் எல்லாம் நீ போக்கி விடுவாய். ஆன்மா தூய்மை அடைந்து விடும், இறைநிலையை அடைந்து விடுவாய். இனி உனக்கு பிறவி இல்லை, பிறவாத நிலையை அடைந்து விடுவாய். இதை நான் உணர்ந்தேன். இப்போ அதே நிலையில நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அதனாலதான் எனக்கு ஒரு கௌரவ பேர் பட்டம் கொடுத்தார்கள். வேதாத்திரியன் வேத சுப்பையா, வேதாத்திரியத்தின் கோனார் உரை, இதெல்லாம் சொல்லுவாங்க. என்ன நான் சொல்றதுதான் வேதாத்திரியம் புரியுதுன்னு சொல்லுவாங்க. அதை நான் ஒரு கௌரவ பட்டமாக வைத்துக் கொள்ளவில்லை. வேதாத்திரியன் வேத சுப்பையா என்பதை என்னுடைய கௌரவ பட்டமாக வச்சிருக்கிறேன். அதில் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி, யூடியூப் ஐடி வேதாத்திரியன் வேத சுப்பையா. ட்ரூ காலர் கூட இப்போ அடிச்சீங்கன்னா அப்படித்தான் வரும். அதுக்கு பின்னாடி ஒரு 2 பட்டங்கள் கொடுத்தாங்க. அதில் ஒன்று ஆன்மீக அரசியல் சிந்தனையாளர், இது ஒரு பட்டம். மதுரை சொல்றாரு, ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அறிவறிந்த ஒரு எண்ணிக்கை பெருகி வர வேண்டும். அறக்கல்வி இளைஞர்களுக்கு எளிதில் கிட்ட வேண்டும். அறிவறிந்தோர் உள்ளுணர்வின் ஆழ்ந்த கருத்தெல்லாம் ஆட்சி முறையில் மலர்ந்து உலகம் உய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நான் என்னுடைய பேச்சில் அரசியல் கலக்கும். மகரிஷி வாழ்க்கை துறைகளில் ஒன்று அரசியல் ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இது அரசியல். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது ஆன்மீகம். புரியுதுங்களா? அரசியல் வாழ்க்கை துறைகளில் ஒன்று. சமூக பொருளாதார சிக்கல்களை தீர்ப்பது அரசியல் தான். அதனால தான் அந்த அரசியல் தலைவர்கள் உயிரறிவை உள்ளுணர்வாக பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படி சொன்னார். அப்படிப்பட்ட அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியல் சிந்தனை உள்ளவன் வருவான், தமிழ்நாட்டில் வருவான்னு சொன்னாரு. இப்ப பாருங்க, அப்படி ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இயற்கையே கடவுள் அப்படின்னு சொல்ற ஒரு அரசியல் தலைவர் வந்திருக்கார் அரசியல் களத்துல. பாருங்க, அவர் வேதாத்திரிய கொள்கையை தான் வச்சிருக்கிறார். கல்வியும் மருத்துவமும் இலவசமாக்கப்பட வேண்டும், சொத்துக்கள் பொது உடைமையாக்கப்பட வேண்டும், வேதாத்திரிய சிந்தனை. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். புரியுதா? வந்துருச்சு.
ஆக அதே அரசியல் சிந்தனை எனக்கு இருக்கிறது. என்னுடைய உரைகள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். சிலர் கூட சொல்லுவாங்க, என்ன இவர் அரசியல் பேசுகிறார்? அரசியல் வீட்டில் ஆன்மீகம் வேறு அரசியல் வேறுன்னு அவன் சொல்றான், நீ சொல்லக்கூடாது. அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு அல்ல. மகரிஷியா தான் சொன்னார். பொறுப்புடைய தலைவர்கள், தலைவர்னா யாரு? ஆட்சித்துறை தலைவர், பொருள்துறை தலைவர், மதத்துறை தலைவர். இந்த 3 பேருக்கும் ஆன்மீக அறிவு இல்லை, உயிர் பற்றிய அறிவு இல்லை. அதனால உயிர்ம நேய அன்பு இல்லை. எல்லா உயிர்களுக்குமான ஆட்சி, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகிற, உயிர்களை நேசிக்கிற ஆன்ம நேய உயிர்ம நேய அன்புள்ளவர்கள் நம்ம நாட்டில் இருக்காங்களா? ஆட்சியில தமிழ்நாட்டில் ஏதோ கொஞ்ச நாள் ஒருத்தர் இருந்தார், ஒருத்தர் 2 பேரும் இருந்தாங்க. காமராஜர், எனக்கு தெரிய காமராஜர், அதுக்கு பின்னால எம்ஜிஆர் கொஞ்சம் இருந்தார். காமராஜர் அளவுக்கு முழுமையானவராக இல்லை, புரியுதுங்களா? அவர் கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கு பின்னால யாருமே வரல, வருவார்கள். அதான் மகரிஷி சொன்னார், வாழ்த்திக்கிட்டே இருங்க. உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர்கள் ஆட்சி நிர்வாகத்துக்கு வரணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம், வருகிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார். உண்மை, புரியுதுங்களா? அப்போ இது போல எனக்கு சிந்தனை எல்லாம் உண்டு. அதனால தான் எனக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஆன்மீக சிந்தனையாளர். அடுத்தது, கடந்த 10ஆம் தேதி நான் சொல்வதை உறுதியாக சொல்லுகிறேன், துணிவாக சொல்லுகிறேன். அது யாருடைய துணிவு? மகரிஷி கூட சொல்ற, அஞ்சுவதே துணிந்துரைப்போம், அறிவே தான் தெய்வம் சொன்னார். ஆனால் இதை நான் பாடம் நடத்துறதை சிலர் பார்த்துருக்குறாங்க. பாரதியாரை அறிந்தவர்கள், அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்க சிலர் சேர்ந்து எனக்கு வேதாத்திரிய பாரதி என்று பட்டம் கொடுத்திருக்கிறார்கள், கௌரவ பட்டம். புரிஞ்சுதுங்களா? இதுதான் வேத சுப்பையா, வேதாத்திரியன் வேத சுப்பை. இப்போ ஒருத்தர் பேசினாங்க, உங்கள்கிட்ட பேசினா மகரிஷியே பேசின மாதிரி இருக்கு. மகரிஷியே இல்லைம்மா, மகரிஷி தான் பேசுகிறார். நான் அவருடைய உயிரோடு கலந்து விட்டேன் சொல்றாரு மகரிஷி. அவர் உயிரோடு தான் எனக்கு கலந்திருக்கு, உயிர் கலப்பு பெற்றவன். என் அறிவோடு கலந்து விட்டீர்கள். ஆன்மீக அறிவு பெற ஆர்வமோடு என்னோடு இணைந்துள்ள அறவோர்கள் நண்பர்களாகிறார். அது எப்போல் என்னை போல் மகரிஷியோடு இணைந்து கொண்டவர்கள், மகரிஷியாக ஆனவர்கள் பலர் இருப்பார்கள். அவர்கள்தான் சரியான ஞானாசிரியர். அதனால தான் நான் என்னை பேராசிரியர் என்று கூட சொல்வதில்லை. பார்த்துருப்பீங்க, முதுநிலை ஞானாசிரியர் வேத சுப்பையா என்று கூறியிருக்கிறேன். இது ஏன் நான் சொல்லியிருக்கிறேன்னா, இப்போதான் நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்பீங்க, புரியுதா? என்ன கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். ஆசானிடம் எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்பீங்க. பணிவோடு அந்த மதிப்போடு இருந்தாதான் நான் சொல்றது உங்களுக்கு கேட்கும். இவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம், எத்தனையோ பேரை பார்க்கிறேன், என்னோடு வாதிடுவார்கள். எல்லாம் தெரிஞ்சவரா, நீங்க ஞானியா? நேற்று கூட போட்டு, ஞானி ஒருவன் ஞானி தன்னை ஞானி என்று சொல்ல மாட்டான். நாங்க மகரிஷி சொல்லியிருக்கிறார், செல்வத்தில் சிறந்திடுவேன், உலகோர் என்னை சிறந்த தத்துவ ஞானி என்று போற்றும் நல்ல பெரும் புகழடைவேன். இன்று நான் நிறைவு பெற்றேன், இறைவனை கண்டு கொண்டேன், கடவுளை கண்டு கொண்டேன். கடவுளை காணலையா? இப்ப நான் சொல்றதா, நீங்க என்ன மகரிஷியாங்கிறீங்க? மகரிஷி தான். இப்ப நான் கடவுளை அறிந்தவன், ஆனா அதை உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அது மட்டும் தெரியும். அதை நேற்று போட்டிருக்கேன். ஞானியே அறிவான். ஒரு ஞானியை இன்னொரு ஞானி அறிவான், அஞ்ஞானியால் அறிய முடியாது. நான் ஞானம் பெற்றவனா என்பதை பாம்பின்கால் பாம்பறியும், எனக்குத்தான் தெரியும். அதற்கு என்ன அடையாளம் என்றால், அந்த உயிர்ம நேயம், இயற்கையை தனக்கு சமமாக மதித்து
மதித்து ஒழுகுகிற அன்பு, ரெஸ்பெக்ட்ஸ் 5 எலிமெண்ட்ஸ். பகவத்கீதையில் சொல்லுகிறான் பகவான், அர்ஜுனா, விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் அண்ட சராசரங்களும் அனைத்து ஜீவராசிகளும் நானே. நானே அனைத்துமாகவும் இருக்கிறேன், அனைத்துக்குள்ளும் இருக்கிறேன், அனைத்தும் என்னில் இருக்கிறது. புரியுதா? இந்த அறிவு நிலைக்கு வரணும். அது உங்களுக்கு தெரியுமா? நான் அந்த நிலை இருக்கிறேன்னு தெரியாது. கண்டுபிடிக்க முடியுமா? நான் பேசுறதை வச்சு சொல்லிடுவீங்களா? எங்கிட்ட பேராசை முதலான 6 குணங்களும் இல்லை, கண்டுபிடிச்சிருவீங்களா? முடியாது. எனக்கு விரிந்து பரந்த நிலைத்த அனைத்துயிரும் ஒன்றென்ற அடிப்படையில் கடமையை ஆற்றும் அன்பு என்னிடம் மலர்ந்து இருக்கிறதுன்னு சொன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு காலம் முடியாது. அதனாலதான் சிலர் கேட்கிறாங்க, நேத்து நீங்கள் ஞானம் பெற்றவரா? ஆமா, நான் சொல்றேன். அப்ப நான் கேட்டேன், நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களால முடியாது. புரியுதா? அதை நேற்று கூட போட்டு இப்ப எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? ரைட். அன்பானவர்களே, இப்போ இதுவரையில் எதை பற்றி சொல்லியிருக்கிறேன்? ஞானம். அது நான் யார்? தன்னை அறிந்தவன், தத்துவ, அதுவே நானாக இருக்கிறேன். அதான் மெய்ஞானி. அந்த மெய்ஞானிக்கு எப்படி வாழ்வானா? உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழும் அறிவை அறிந்திருப்பான். அதான் ஞானம். அதான் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம். பாருங்க, உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழணும், நிறை செல்வந்தராக வாழணும், உயர் புகழ்னா உதவும் உறவுகளோடு வாழணும், மன வாழ்ந்து என்ன பண்ணணும்? உலக இன்பங்களை துய்த்து மன நிறைவோடு வாழணும். அதுக்கு தான் மெய்ஞானம். அப்போ இந்த மெய்ஞானம் எதுக்குன்னா முழுமை நல வாழ்வுக்கு. புரியுதா? உடல் நலம், மனநலம், உடல் பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த். அது ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்லி இருக்குது? பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், சோசியல் ஹெல்த் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்னு 4ஆ சொல்லியிருக்கு. ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் தான் ஆன்மீக அறிவு. சோசியல் ஹெல்த்னா பொருள் வளமும் நட்பு நலமும். உடல் நலம்னா உடம்புல வலி இல்லாமல் வாழ்வது. மனநலம்னா மனதில் 6 தீய குணங்களும் இல்லாத வாழ்வது. அந்த 6 குணங்கள் இருந்தா மனசுக்கு வலிக்கும், மனதில் அமைதி இருக்காது. புரியுதா? அப்போ உடல் நலம்னா என்னங்க? உடலில் நோய் வரும், வந்த நோயை தணிக்கணும், அவ்வளவுதான். உண்மையில புரிஞ்சுக்கங்க, வாழ்நாள் முழுக்க நோய் வரும். ஏனென்றால் நாம் முற்பிறவியிலேயும் இந்த பிறவியிலேயும் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகள் செய்வோம், நமக்கும் பிறருக்கும் தீங்கு செய்வோம். ஏன் தீங்கு செய்கிறோம் சொல்லுங்க? நாம் விலங்கிலிருந்து வந்தோம். விலங்கு பிற உயிர்களுக்கு தீங்கு செய்துதான் வாழும். பொருள் பறிக்காமல் விலங்கால வாழ முடியாது. புரியுதுங்களா? இப்ப நாம தாவர உணவும் மாமிச உணவும் சாப்பிட்ட விலங்கிலிருந்து தானே வந்தோம். புரியுதுங்களா? புரியுதா? அப்போ அந்த விலங்கு எப்படி வாழ்ந்திருக்கு? பிறர் வளம் பறித்து, பிறர் உடலை தாக்கி, அந்த உடலையே உணவாக உண்டு, மனதுக்கு துன்பம் தந்து, பொருளை பறித்து, இல்லைங்களா? அப்படி வாழும் சுதந்திரத்தை அழித்து, வாழும் சுதந்திரத்தை அழித்து துன்பம் தந்துதானே வாழ்ந்தது. இது பாவ செயல் அல்லவா? அது அந்த விலங்குக்கு பாவம் அல்ல. ஏன்னா அதுக்கு என்ன செய்ய தெரியாது? உணவை உற்பத்தி பண்ண தெரியாது.
அதனால அதுக்கு நோய் வராது. பாவப்பதிவின் அடையாளம் என்ன? உடலில் நோய். ஆனா அதையே மனிதன் செய்தால், விலங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான். அந்த முதல் பிறவியிலேயே அவனுக்கு அந்த பொருள் உற்பத்தி பண்ற அறிவு வரல. காட்டு மனிதனாக, விலங்கு மனிதனாக வாழ்ந்தான். அவன் விவசாய அறிவு வர்றதுக்கு எத்தனை 100 ஆண்டு, எத்தனை தலைமுறை ஆயிருக்கும்? எல்லாரும் புரியுது இல்லை? மனிதனை ஒத்தன விலங்கு, ஒரு ஆண் விலங்கு பெண் விலங்கு கூடிதான் ஒரு காட்டு மனிதன் வந்தான், விலங்கு மனிதன் வந்தான். அவங்கள்ட்ட விலங்குத்தன்மை தான் மேலோங்கி இருக்கும், மனிதத்தன்மையும் இருக்கும். உருவ சிறப்பு வந்திருக்கும், மனித உடல் வந்திருக்கும் இல்லையா? மனிதனுக்குரிய அந்த தொழில் அறிவு வருவதற்கு எவ்வளவு காலம் ஆயிருக்கும்? 100 ஆண்டு. அப்ப அது வரைக்கும் எப்படி வாழ்ந்திருப்பான்? சரி, அந்த பொருள் ஈட்டுகிற அறிவு வந்த பிறகும் பறித்து வாழ்ந்திருப்பானா இல்லையா? அந்த பழக்கத்தினால இதான் பழக்கப்பதி. இப்ப இன்னை வரைக்கும் பாருங்க, நாம கூட இன்னைக்கு மகரிஷிகிட்ட வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு பேருக்கு துன்பம் கொடுத்துருக்குறோம். நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்க மாட்டாங்களா? எத்தனை பிறவியா? எத்தனையோ பிறவி. இந்த தீக்கு செய்து செய்து அது பழக்கமாகி, அது பழக்கப்பதிவாகி அதே செயலை செய்திருப்போமா இல்லையா? இதுதான் கர்மா. கர்மான்னா தீய வினை, தீவினை. வடமொழியில கர்மா, தமிழ்ல என்னங்க? தீவினை. தீவினை வள்ளுவர் சொல்ற. செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையாலும் கெடும். நல்வினைகளை ஆற்றணும், நல்லதை செய்யாவிட்டாலும் உனக்கு துன்பம் வரும். எப்படி? எனக்கு நல்லதுன்னா என்னது? என்னுடைய உடம்புக்கு தேவைகளை நிறைவு செய்யணும். பசி, தாகம், தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வு, உடல் கழிவு பொருள், உந்து வேகம் என்ற இயற்கை தேவைகள் வரும். அந்த தேவைகளை நிறைவு செய்யவில்லை என்றால் நோய் வரும். புரியுதுல? இந்த உலக இன்பங்களை அளவுக்கு மேல அனுபவித்த பேராசைப்பட்டு நோய் வரும். பிறருக்கு துன்பம் தந்தால் நோய் வரும். அப்ப நீ பிறர் துன்பம் போக்கி வாழணும், அது நல்லது. புரியுதுல? அப்ப உனக்கும் நல்லதாய், அப்ப உன்னுடைய உடலுக்கு நலத்துக்கு 5 செயல்களில் உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடலுறவு கொள்ளல், எண்ணுதல், இந்த 5லும் நான் அளவு முறை காக்கணும். இல்லைன்னா அது நான் எனக்கே செய்யறப்பா. இதை செய்யாவிட்டாலும் நோய் வரும். புரியுதுல்ல? செய்தக்க அல்ல செய்ய கெடும். அளவு முறை மீறினாலும் நோய் வந்துடும். பிறருக்கு துன்பம், பிறர் துன்பம் போக்காவிட்டாலும் நோய் வரும். ஏன்? ஏற்கனவே பாவம் பண்ணியிருக்கனே, இப்ப பிறருக்கு துன்பம் தந்தாலும் உனக்கு நோய் வரும். வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்த தமிழ் தாய். இந்த தமிழ் தாய் புரியுதா? இப்போ தமிழ்நாட்டில் தான் இப்போ பெரிய போராட்டம், தமிழ் தேசிய சிந்தனை. எத்தனையோ எப்பவோ ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த தமிழை ஒழிக்கணும், தமிழ் தாயை சாகடிக்க வேண்டும் என்று எத்தனையோ பேர் எவ்வளவோ காலமாக முயன்று கொண்டிருக்கிறார்கள். புரியுதா? தமிழ் தாய் செத்து கொண்டிருக்கிறார், இன்னும் சாகல. புரியுதா? அந்த தமிழ் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? இன்னமும் பெருசா துன்பம் இல்லாமல் வாழணுங்கிறீங்க. அப்ப நல்லதை செய்ய வேண்டும், உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய். அப்ப என்ன வேணும்? உனக்கு அன்பு வேண்டும். அனைவரையும் சமமாக பார்க்கிற அனைத்து உயிர்களும், இதான் உயிர்மனேய அன்பு. இப்ப நான் யார்? நான் யார் சொல்லுங்க? நீங்கள் யார்? ரொம்ப எளிதாக தெரிஞ்சிடலாம். யாருன்னு கேட்டா உங்க பேரை சொல்லுவீங்க.
அதுக்கு மேல கேட்டா என்ன சொல்லுவீங்க? உங்க அப்பா அம்மா பேரை சொல்லுவீங்க, இன்னாருடைய பிள்ளை. ஓ, அப்படி எங்க இருந்து வந்த? உன் தாய் தந்தையர் கருவில் இருந்து வந்தாய். கருவே உருமாறி வந்திருக்கிறது, கரு உருவெடுத்திருக்கிறது. அப்ப நீ யார்? என்னுடைய பெற்றோர். உங்கள் பெற்றோர் யார்? அவர்களுடைய பெற்றோர், அவளுடைய பெற்றோர், அவளுடைய பெற்றோர். இப்போ பல 1000 பெற்றோர்களை தாண்டி ஆதியிலே ஒரு பெற்றோர். அந்த பெற்றோர் எங்கிருந்து வந்தார்கள்? விலங்கிலிருந்து வந்தார்கள். விஞ்ஞானமும் சொல்லிடுச்சு, அறிவுக்கும் பொருத்தமாக இருக்கிறது. இதுதான் உண்மை, சத்தியம். புரியுதுங்களா? மதங்கள் கூட சொல்லுகிறது. அதுல வைணவத்தில் சொல்லுவாங்க, நரசிம்ம அவதாரத்திற்கு பிறகுதான் வாமன அவதாரம், மனித அவதாரம். மனிதனை ஒத்துற விலங்கு, அது ஒரு உவமைக்காக சிம்மம் சொன்ன. அப்படியானால் இப்ப வேதாத்திரியத்தில் நீங்க எல்லாம் பாடம் கேட்டுருங்க. நான் ஒன்றும் புதுசா சொல்ல வேண்டியதில்லை. நீங்க எல்லாம் ஒன்றும் தெரியாதவங்க இல்லை. விஞ்ஞான அறிவாக இருக்குல்ல. 5 அறிவு ஜீவன் எங்க இருந்து வருது? 4 அறிவு ஜீவன். 5 அறிவு ஜீவனுக்கு காது இருக்கும். காது இல்லாத கண்ணு இருக்கிற ஊர்வன, அதுல ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்த போது 5 அறிவு ஜீவன் வந்து விட்டது. மியூட்டேஷன், தேவைக்கேற்ற மாற்றம். அது செஞ்சது யாரு? தெய்வம். தெய்வம் நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம்ல. ஆக்குவது கடவுள் தானே. அந்த கடவுளுக்கு அறிவு இல்லையா? 5 அறிவு ஜீவன்ல இருந்து 6 அறிவு ஜீவனை ஆக்குறதுக்கு அறிவு இல்லையா? இருக்கா இல்லையா? தாவரத்தில் இருக்கிற செல்களை புழு செல்லா மாத்திர அறிவு இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும், தாவர செல் தான் புழு செல்லா வருது. அப்ப புழுவும் கூடனா பூச்சி வருது. பூச்சி வந்தா ஊர்வனை வருது. ஊர்வனை வந்தா கால்நடை வந்தது. கால்நடையிலிருந்து மனிதன் வந்துட்டான். இப்ப பின்னோக்கி போங்க. நான் எங்க இருந்து வந்தேன்? 5 அறிவு ஜீவன். நான் 5 அறிவு ஜீவனாக வாழ்ந்தேன். அதுக்கு முன்னாடி 4 அறிவு ஜீவனாக வாழ்ந்தேன். அதுக்கு முன்னால 2 அறிவு ஜீவனா, 3 அறிவு ஜீவனா வாழ்ந்தேன். அதற்கு முன்பு 2 அறிவு ஜீவனாக வாழ்ந்தேன். அதற்கு முன்பு ஓரறிவு தாவரமாக வாழ்ந்தேன். தாவரமாக வாழ்ந்தது யார்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, மண் தோன்றிய பிறகுதானே உயிரினம் தோன்றியது. மண் எப்படி வந்தது? நீரின் திணிவு நிலை. நீர் எப்படி வந்தது? வெப்பத்தின் திணிவு நிலை. வெப்பம் எப்படி வந்தது? காற்றின் திணிவு நிலை. காற்று எப்படி வந்தது? விண்ணின் கூட்டு. விண்ணு எப்படி வந்தது? நுண்துகள்களின் தொகுப்பு. நுண்துகள்கள் எங்கிருந்து வருது? வெட்டவெளி, சுத்தவெளி, டார்க்னஸ், கிராவிட்டி, மெய்ப்பொருள், உருவம் இல்லாதது, அருட்பேராற்றல், அறிவு, ஆற்றல். விஞ்ஞானமும் சொல்லிடுச்சு. இப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லிட்டாரா இல்லையா? டார்க்னஸ், கிராவிட்டி, தட் இஸ் காட். அங்கிருந்து துகள்கள் வருகின்றன. துகள்கள் கூடி விண்ணாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, மண்ணாகி, ஊனாகி, உயிராகி. மாணிக்க வாசகர் தமிழன். நிலமைந்து நீர் 3, நீர் 4, நீடங்கி 3, உலவை 2, 1 விண் என்று சொன்ன அவ்வை யாரு? தமிழச்சி இல்லையா? என்னென்ன? வானாகி, மண்ணாகி, ஊனாகி, உயிராகி. என்ன வேணும் உங்களுக்கு? இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? புரியலையா? இன்னுமா புரியல? நான் பிரம்மம், நான் கடவுள், நான் இறைவன். நான் இறைவனுடைய தோற்றம், உருவம். அது அருவம், இது உருவம். அருவாய், உருவாய், வருவாய். நீ யாருன்னு தெரியலையா? விளக்கத்துல தெரியல. இந்த விளக்கத்தை தவம் செய்து உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அப்படியானால் இங்க மனமாக இருப்பது யாரு? உடலாகவும் உயிராகவும். உயிருக்குள் அறிவு மனமாக இருக்கிறது. அறிவுதான மனம். அந்த அறிவுதான் வெளி. உயிர் மையத்து அமைந்து வெளிய அறிவு, அது தெய்வம், அது சுத்த வெளி. அப்போ வெளிதானே அறிவாக இருக்கிறது. ஜீவன்களில் அறிவு மனமாக இருக்கிறது. இதைத்தான் வேதாத்திரியம் சொல்லுகிறது. முற்றறிவு ஜடப்பொருள்களிலே எப்படி இருக்குதுன்னு சொல்றாரு.
வடிவம் குணம் இயக்க ஒழுங்காக இருக்கிறது. உயிரினங்களிலே உணர்தல் துய்த்தல் பிரித்துணர்தல் என்ற 3 நிலையில் இருக்கிறது. மனிதனிடம் வடிவம் குணம் இயக்க ஒழுங்கு உணர்தல் துய்த்தல் பிரித்துணர்தல் தன்னை அறிதல் செல்ஃப் ரியலைசேஷன் தன்னை அறிவும் அறிவாக இருக்கிறது. அதுதான் 6வது அறிவு. அப்போ தன்னை அறிவும் அறிவோடு பிறந்திருக்கிற மனிதன் நான் யாருன்னு தெரிஞ்சிட்டா அனைத்தும் அனைவரும் நானே, யாவையும் எவ்வுயிரும் தானாகி அவரவர் சமயந்தோறும் தொய்விலன் புலன் 5க்கும் சொல்லப்படன் உணர்வின் மூர்த்தி ஆவிசேர் உயிரினும் உள்ளான் யாதும் ஒரு பற்றில்லாத பாவனையில் அதனை கூடில் அவனையும் கூடலாமே. அதான் தியானம். சொன்னது யாரு? அவர் கிரேட் நம்மாழ்வார். தவத்தை சொல்றாரு. நம்மாழ்வார் தான் தவம் பண்ணாரு. இதோ புளிய மரத்தில் உட்கார்ந்து தவம் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு பக்கத்து ஊர் தான் எங்க ஊர், நான் பிறந்த ஊர். நடந்து போகிற தூரம். ஆழ்வார் திருநகரி, திருச்செந்தூர் மாவட்டம், இப்போ தூத்துக்குடி மாவட்டம். புரியுதா? அந்த அந்த பாடலை திருச்செந்தூர் முருகன் கோயில்ல எழுதி வச்சிருக்காங்க. பெருமாள் சன்னிதியில போய் படிங்க. யாவையும் எவ்வுயிரும் தானாகி அவர். அங்கதான் நான் படித்தேன். இந்த பாடலை உட்கார்ந்து படித்தேன். மனப்பாடம் பண்ணிட்டு தான் போனேன் கோயிலை விட்டு வெளியில. படிக்கிறேன். இப்ப புரியுதா? சைவம் வைணவம் எல்லாம் வேற வேற சொல்லுதா? இரண்டும் தமிழர் சமயம். அதுதான் இந்த இந்திய துணைக்கண்டம் வரை முழுவதும் பரவி இருந்ததால் தமிழர் சமயம் இந்திய சமயமாகி அது இந்து சமயம் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப இந்துக்கள்னா யாரு இந்துக்கள் சொல்லுங்க? இந்த இயற்கை தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவன் எல்லாருமே இந்து தானே. இயற்கையே கடவுள்னு சொல்றவன், இயற்கையே கடவுள்னுட்டு இப்ப ஒரு அரசியல் தலைவர் சொல்லுகிறார். இப்ப ஆட்சியில் இருக்கிறவர் சொல்லுவாரா? சொல்றாரா? தமிழ்நாட்டில் ஆட்சி தலைவர்னு சொல்லல, இந்திய நாட்டு ஆட்சி தலைவர்னு சொல்லல. இவன் கடவுள் இல்லைங்கிறான். இங்க இருக்கிற தலைவர் கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாளுங்கிறான். வணங்குகிறவன் காட்டு மிராண்டின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அங்க ஒருத்தர் இருக்கார், அவருக்கு கடவுள் எதுன்னே தெரியல. உருவத்துக்கு கோயில் கட்டிக்கிட்டு அலைகிறார். கடவுளுக்கு உருவம் உண்டா? கோயில அலைஞ்சிக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு கும்பமேளாவில் போய் நிறைய பேர் செத்து போயிட்டாங்களாமா. கோயிலா போய் என்ன பண்ணீங்க? இதுவா இந்து மதம்? இதா இந்துத்துவம்? எவ்வளவு அறியாமை இருக்கிறது. அப்புறம் இந்த லட்சணத்துல இங்க வேற இது ஆன்மீக பூமியா, ஞான பூமியா, பாரதம் ஞான பூமி. அது நீங்க பேசப்படாது, நாங்க பேசணும். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சுல. இது எப்படி உறுதிப்படுத்திக்கிறது? அதுக்கு தான் காந்தம் விண்வெளி. ஆக்னி தவம் பண்ணுங்க. காந்தம் அது என்னன்னு சிந்திங்க. அதுதான் அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையாக உணர்கிறது. அதுதான் ஜீவகாந்தம். அந்த அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையாக தன்மாற்றம் பெறுவதும் அதுதான், அதை உணர்வதும் இந்த ஜீவகாந்தம் தான். இந்த ஜீவகாந்தம் உடலை விட்டு வெளியேறிவிட்டால் உணர்வும் இல்லை, மனமும் இல்லை, உணர்வும் இல்லை, பஞ்சத்தன் மாற்றமும் இல்லை. புரிஞ்சு போச்சா? அப்போ அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனைன்னா என்ன, அதை உணரும் மனம் என்பது என்ன என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆக்னை தவம் செய்ய வேண்டும். இதுதான் வேதாத்திரி. மனதை அறிய சிவகாந்தத்தை உணர வேண்டும். அதுதான் ஆக்னை தவம். இப்ப நீங்கெல்லாம் ஆக்னை தவம் பண்றீங்களா இல்லையா? ஒரு அதிர்வு தெரியுதா தெரியலையா? அம்மா தவம் நல்லா நடத்தினாங்க, எனக்கு தெரியும்.
யார் தவம் நல்லா நடத்துகிறாங்கன்னா எனக்கே தெரியுங்க. அது எனக்கு அந்த உணர்வு தெரியும். எனக்கு எல்லாருமே நல்லா தவம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அதிர்வு தெரிஞ்சுதா தெரியல, பட 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 படன்னு அந்த உணர்வை கவனிக்கிறதுக்கே ஒரு விருப்பமாக இருக்கும். ரசிப்பீர்கள். அதுல ஒரு இன்ப உணர்வு இருக்கிறது. அந்த இன்ப உணர்வு இருந்தாதான் தொடர்ந்து தவம் பண்ணுவீங்க, இல்லைன்னா தவம் எப்படா முடியும்னு நினைப்பீங்க. நிறைய பேர் தவம் பண்றதுக்கே வரமாட்டேங்கிறாங்க, விரும்புறதே இல்லை. ஏன்? அவருடைய மதிப்பு தெரியல. தவம் பண்ணி அந்த ரசிச்சிருக்கணும். தவத்தை ரசிக்க வேண்டும். என்ஜாய் டு மெடிடேஷன். புரியுதா? இதெல்லாம் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு நடத்த போறேன் தவம். அதுதான் முன்கூட்டியே சொல்றேன். சரி, துரிய தவம் பண்ணீங்க, என்ன தெரிஞ்சது? அந்த காந்தம் எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. விண்ணில இருந்து வருது. புரியுதா? அதான் உயிர். உயிரின் படற்கை நிலை மனம். புரியுதா? அப்ப இதுதான் மறைபொருள். இயற்கையில அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனைய நீங்க உணர்றோம். திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருளை உணர்கிறோம். தொட்டு புலன்கள் மூலம் தோல் கொண்டு தோல் தொட்டு இல்லையா, சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு ஐம்பூதங்களையும் உணர்கிறோம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாட்டமாக. ஆனால் காந்தத்தை தவம் செஞ்சுதான் உணர முடியும். உயிர் விண் அழுத்தத்தை உணர்வலாம் தோல் மூலமா. ஆனால் விண்ணை உணரணும்னா, உயிரை உணரணும்னா துரிய தவம் செய்யணும். புரியுதா? அப்போ அந்த விண் எப்படி வருது? எங்கிருந்து வருது? நிலை. விண் என்பது சக்தி, சுழல். அது எங்கிருந்து வருதுன்னா, நிலை பொருளே சுழலுகிறது. சிவமே சக்தியானது. இருப்பு நிலையே இயக்கமானது. அப்ப அது எப்படி உணர்ந்துக்கிறது? அதுதான் இருப்பு நிலையை உணர்வதற்கு துரியாதீத தவம். அப்ப மனதை விரிக்கணும். துரியத்திலிருந்து உடனே துரியாயுதம் போயிடாது. முற்காலத்துல அப்படி போயிடும்னு சொல்லிட்டு 2 தீட்சை தான் கொடுத்தாங்க, ஆக்னை துரியம். நீயே துரியாதீதம் பண்ணி நீ இறை உணர்வு பெற்றுக்கலாம் போன்னுட்டான். எங்கோ ஒரு சிலர் அடைஞ்சிருக்கிறாங்க, கோடான கோடியில ஒண்ணு, எல்லாரும் அடைய முடியல. அப்புறம்தான் மகரிஷி எளிமைப்படுத்தினார். துரியாதீத தீட்சைன்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. இதுதான் எளிய முறை குண்டலினி யோகம். இன்னைக்கு மனிதகுல சரித்திரத்திலேயே எளிதாக இறை உணர்வு பெற துரியாதீத தவம் தந்தவர் நம்முடைய ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். இதை விட வேற என்ன சிறப்பு வேணும் சொல்லுங்க? நான் சொல்ற ஷார்டஸ்ட் ரூட், குறுக்கு வழி நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். நேற்று ஒரு அம்மா சொல்றாங்க, மகரிஷி கொடுத்துருக்கிறது போதாதுங்க, ஒசூர்ல இருந்து. உனக்கு இன்னும் புரியலம்மா, இவருக்கு கொடுத்துருக்கிறதே குறுக்கு வழி. அப்ப அதுக்கு மேல இன்னொரு குறுக்கு வழி இருக்கு, நீ எப்படி கண்டுபிடிக்க போற? உனக்கு அறிவு இல்லம்மான்னு சொன்னேன். கோவையிலிருந்து சென்னைக்கு போகணும்னா அங்க விமானத்துல போகலாம், வானூர்தியில. ஷார்டஸ்ட் ரூட். அதை விட ஷார்டஸ்ட் ரூட் ஒன்று இருக்குதுன்னு சொன்னா நான் உன்னை என்னன்னு சொல்றது? பைத்தியக்காரின்னு தான் சொல்லுவேன். நீ எல்லாம் மனவள கலையில இருந்துகிட்டு என்ன பிரயோஜனம்? நீ வெளியில சொல்லாதீங்க நான் மனவள கலைஞர்ன்னு சொல்லிட்டேன். நீ சொன்னீங்கன்னா ஒருத்தனும் வரமாட்டான் மன்றத்துக்கு. உன்னை பார்த்து எவன் வருவான்? நீ ஆசிரியராமான்னு. இல்ல நான் ஆகலன்னு. அப்படியே இருந்துட்டு ஆசிரியர் ஆயிடாத. நிறைய பேர் ஆசிரியரா வந்துதான் கெடுத்து வச்சிருக்கிறாங்க. அவன் ஆசிரியரா வந்துட்டான், அவனுக்கு இன்னும் ஞானம் வரல. உன்னை பார்த்து எப்படி அடுத்தவன் வருவான்? நீ ஆசிரியரா வந்த பிறகும் மதம் சார்ந்த கோயில்களுக்கு போயிட்டு இருக்கிய, கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கிறிய, எப்படி உனக்கு ஞானம் வரும்? நீ கடவுளை அறிய முடியுமா? கடவுளுக்கு உருவம் கிடையாது. நீ உருவத்தை போய் வணங்கிட்டு இருக்கிற கடவுள்னு. நீயே அஞ்ஞானி. இப்ப நீ எப்படி ஞானம் கொடுக்க முடியும்? நீ தீட்சையே கொடுக்க கூடாது. அதான் நான் சொல்லி
யார் அறிவு தெய்வம் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளவில்லையோ, நீ உணராவிட்டாலும் பரவாயில்ல, விளக்க ஞானமாவது இருக்கணும். நீங்கள் தீட்சை கொடுத்தால் அது குருவுக்கு செலுத்துகிற காணிக்கையோ உதவியோ அல்ல. இதுதான் குரு துரோகம். இந்த குரு துரோகத்திற்கு நீயும் உன்னுடைய வருங்கால சந்ததியும் 7 தலைமுறைகளுக்கு துன்பப்படும் படும் படும். இருக்கிற ஆசிரியர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு இன்னும் தெளிவு இல்லை என்னையால் இந்த நிமிடத்திலிருந்து நீங்க தீட்சை கொடுக்காது, நீங்க தொடக்கூடாது, நீங்க பார்க்க கூடாது. நான் எதுக்கு நேரில் வந்திருக்கிறேன்? உங்களை கண்களை பார்த்து நான் என்னுடைய உயிராற்றலை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதுதான் வந்திருக்கிறேன் நேரடியா. புரியுதா? அப்பதான் உங்களுக்கு இந்த அறிவு வரும். புரியுதாம்மா? காய்ச்சின பாலை தயிர் ஆக்கணும்னா அதுல பழைய தயிரை ஊத்தணும். நீயே பால், ஆசிரியரும் பால், மாணவரும் பால். பாலுக்குள்ள பாலை ஊத்துறிய என்னைக்கிற அது தயிராகும்? அப்ப நீ கெடுக்கத்தான் வந்திருக்கிற. நீ ஆன்மீக அறிவு விளக்கேற்றிருவியா? சமுதாயத்துல ஆன்மீகம் தலைச்சிருமா? மனிதகுலம் அமைதியாக வாழ வேண்டுமானால் ஆன்மீகம் தலைக்க வேண்டும். கோயிலுக்கு போறவங்க கூட்டம் கூடுது. எந்த கோயிலுக்கு போறீங்க? கடவுளை பார்க்கவா போனீங்க? காணவா போனீங்க? வேண்டுவதற்கு போனீர்கள். ஆனா சொல்றது பொய். யாரை பார்க்க? சாமியை பார்க்க. சாமியை கண்டா மோட்சம் கிட்டும். சாமியை காணன்னு சொல்லிட்டு போறீங்களே, நீ கடவுளை எங்க போய் காண போற? ஊனக்கண்ணால தானே காண போற. அட முட்டாப்பையில, கடவுளை ஊனக்கண்ணால காண முடியுமா? அதுக்கு வேற ஆன்லைன்ல புக் பண்ணி 5 நாளைக்கு முன்னால புக் பண்ணி 5 மணி நேரம் காத்து கிடந்து அதுல வேற சிலர் செத்து மடிஞ்சு போனான். கடவுளை பார்க்க போன இடத்துல சமாதி ஆயிட்டான். என்னடா உங்க ஆன்மீகம்? பாரதி இப்படித்தான் பேசுவான். அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம், அறிவேதான் தெய்வம். தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்க்கும் மூடர்கள். பல்லாயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடும் அறிவெளிகள். வேதம் அறிவு ஒன்றே தெய்வம் என்று கூறுவதை அறியீரோ? பாரதி அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவுதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியார்த்தார் ராமலிங்கர். அறிவறிய அறிவு திருக்கோயிலை நிறுவினார் அருள் தந்தை. நண்பர்களே, அறிவறிய அறிவு திருக்கோயிலுக்கு வாரீர். இந்த அறிவு திருக்கோயிலுக்கு வருபவர்களின் எண்ணிக்கை கூடும் போதுதான் அது ஆன்மீக மேம்பாடு. அப்பொழுதுதான் ஆன்மீகம் தலைக்கும். இங்கே ஆசைகள், துன்பங்கள், துன்பம் பெருகிவிட்டது, ஆசை பெருகிவிட்டது. ஆகையினால் மதம் சார்ந்த கோயில்களிலே கூட்டம் பெருகுகிறது. இது ஆன்மீக மேம்பாடு அல்ல. நான் அரசு பணியில் இருந்த போது திரு குன்றக்குடி அடிகளார் அப்ப இருந்தார், பழைய இப்ப இருக்கிற ஒரு நபர். அப்பதான் அந்த பிரதோஷ வழிபாடு முறையெல்லாம் அறிமுகப்படுத்தி கோயில்கள் எல்லாம் கூட்டம், பொதுவா சிவன் கோயில்கள்ல. அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க அவர்கிட்ட, சாமி இப்பெல்லாம் கோயில்களில் கூட்டம் பெருகிட்டு இருக்குது, ஆன்மீகம் அப்படியே பொங்குகிறது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, ஆன்மீகம் பொங்கவில்லை, மக்கள் வாழ்வில் துன்பமும் ஆசையும் பெருகிவிட்டது, துயரம் பெருகிவிட்டது என்று சொன்னார். உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இப்ப புரிஞ்சிட்டீங்களா? இப்ப மனோகரன் சொல்லுவார், நான் இவ்வளவு ஒரு 2 ஏக்கர் இடத்த வாங்கி இவ்வளவு செலவு பண்ணி என் சொந்த செலவுல இப்படி ஒரு அறிவு திருக்கோயிலை கட்டி வச்சிருக்கிறேன், மக்கள் வரமாட்டேங்கிறாங்க. நான் சொன்னேன், இல்லை, நீங்கள் இப்படி சொல்லியிருக்கணும், அறிவறிய வாருங்கள்.
ஆன்மாவை அறிய வாருங்கள், அதான் ஆன்மீக கல்வி. நீங்கள் மாணவராக வாருங்கள், எங்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு இந்த ஆன்மீக அறிவு விளக்கேற்றுவார்கள். இது ஆன்மீக கல்வி மையம். ஆன்மா என்றால் மெய்ப்பொருள், அறிவு, உயிர், தெய்வம் எல்லாம் பேர். ஆன்மா மெய்ப்பொருள். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதைத்தான் மகரிஷி சொன்னார் 78ல். புரியுதுங்களா? அன்னைக்கு அவர் சொன்ன திருக்குறள் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆக எல்லா பொருளிலும் என்னை காண வல்லவன். யார் சொல்றா? பகவான் சொல்றார், வியாசர் சொல்றார். யார் ஒரு எல்லா பொருளிலும் என்னை காண வல்லவனோ அவன் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் அவனை விட்டு அவன் நானாகிவிட்டான். அவன் நானாகிவிட்டான். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். புரியுதுங்களா? அதுதான் சொன்னார், மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம், மனம் உயிர் வெளியினில் மருவி தோய்ந்திட, மனம் விரிந்து அறிவனும் மாபதம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. இப்போ நம்மெல்லாம் தெய்வ நிலையை அடையணும், அதான் இறை நிலையை அடையணும், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும். அதுக்கு தான் என்னதுங்க? தியானம். தியானம்னா தவமும் தற்சோதனையும் தியானம். தவம் மட்டுமே தியானம் அல்ல, தற்சோதனை, அகத்தவமும் அகத்தாய்வும் ஆன்மீக சாதனை என்று கூறி இந்த பயிற்சியை உங்களுக்கு நடத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இப்போ இந்த இடைவேளைக்கு பின்னால் உங்களுக்கு உணவுக்கு முன்னாடி அந்த பயிற்சி எப்படி செய்யணும், அது உடல் பயிற்சி, காயக்கல்பம், அகத்தவம், அகத்தாய் எப்படி செய்யணும், இப்போ ஆன்மீக சாதனை என்ன, ஏன் இந்த பயிற்சி செய்யணும், இப்படி எல்லாம் புரிஞ்சிட்டீங்கல்ல. மெய்ஞானம்னா என்ன, மெய்ஞானம் எதற்கு என்றெல்லாம் சொல்லிவிட்டேன். இப்போ அந்த மெய்ஞானம் ஓங்கி வாழ சாதனைகள், இது வெறும் போதனை அல்ல, இது ஒரு சாதனை மார்க்கம். அந்த சாதனையை நாம் சாதிப்போம் இடைவேளைக்கு பின் என்று கூறி இந்த அமர்வை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளம்.